ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். பிரகாஷ், நீங்க ரொம்ப மோசம் என்று அனு சொல்லவும், என்ன அப்படி சொல்ற என்று பிரகாஷ் கேட்டான். பின்ன ஒருத்தி கீழே விழுந்து கிடக்குறேன், தூக்கிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்காம ரொமான்ஸ் பண்றீங்க என்று அவள் கேட்கவும், உடனே அவன் விழுந்த கால்களை தனது தொடையின் மீது வைத்து அதை நீவி விட்டு, என்னனோ ரொம்ப வலிக்குதா, உனக்கு வேணா நான் தைலம் தேய்ச்சி விடவா என்று சொல்லவும், இல்ல கொஞ்சம் எந்திரிச்சு நடந்தா சரியாயிடும் நினைக்கிறேன் என்று அவள் சொல்லவும், உடனே அவளை தனது தோளின் மீது அவளின் கைகளை போட்டு அவளை மெல்ல மெல்ல நடக்க வைத்தான். சிறிது நேரம் நடக்கவுமே அவளுக்கு அந்த விழுந்த வலியும் கொஞ்சமாக மாறவும், எனக்கு இப்ப பரவாயில்ல பிரகாஷ் என்று அவள் சொல்லவும், சரி நீ போய் பொறுமையா குளிச்சிட்டு வரியா என்று பிரகாஷ் கேட்கவும், சரி என்று அனு சொன்னாள். உடனே இரு அந்த சோப்பை நான் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அங்கே கீழே விழுந்திருந்த சோப்பை எடுத்து மேலே வைத்துவிட்டு அணுவை மெல்லமாக பாத்ரூம் அழைத்து சென்று அவள் குளிக்கும் வரை வெளியிலேயே நின்று கொண்டிருந்தான். அவள் குளித்து முடித்துவிட்டு வெளியே வரவுமே, என்ன பிரகாஷ், நான் தான் தேவையில்லைன்னு சொன்னனே, எனக்காக நீங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கிளம்பலாம்ல என்று அவள் கேட்கவும், இல்ல நான் பரவாயில்ல, இப்ப உனக்கு ஓகே தானே, சரி நீ ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று அவன் சொல்லவும், சரி என்று அவளும் சொன்னாள். அவன் குளித்து முடித்துவிட்டு வெளியே வரவுமே அனு ஒரு சுடிதார் அணிந்து கொண்டு அவள் தலையை வாரிக்கொண்டு இருந்தாள். அப்பொழுது அனு, உன்னால நின்றுட்டு தலைவார முடியுதா, நான் வேணா உனக்கு தலைவாரி விடட்டுமா என்று கேட்கவும், இல்ல பிரகாஷ், எனக்கு அந்த இடம் வலி சுத்தமா போயிடுச்சு, நீங்க தைலம் தேய்ச்சி விட்டீங்க இல்ல, இப்ப ஓகே தான் என்று அவள் சொல்லவும், சரியனு அப்ப நம்ம போகலாமா என்று அவன் கேட்கவும், போகலாமுங்க, ஆமா சரசக்கா கிட்ட நான் எதுவும் நைட்டுக்கு டிஃபன் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன், நீங்க மட்டும் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் அங்கேயே சாப்பிட்டு வருவோம் தானே என்று கேட்கவும், ஏய் லூசு, நம்ம போறதே டின்னருக்குத்தான், அப்புறம் என்ன என்று அவன் சொல்லவும், ஆமல்ல நான் சுத்தமா மறந்துட்டேன், கீழே விழுந்ததுல நீங்க சொன்னதே எனக்கு மறந்து போச்சு என்று சொல்லவும், ஆமா உனக்கு அப்பப்ப மெமரி லாஸ் ஆயிரும் என்று அவன் கிண்டல் செய்தான். என்ன பிரகாஷ் கிண்டல் பண்றீங்களா என்று அவள் கேட்கவும், சே கிண்டல் எல்லாம் பண்ணல, உண்மையை தான் சொன்னேன் என்று சொல்லவும், பிரகாஷ் என்று அவள் சொன்னாள். சரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சரி போகலாமா என்று அனு கேட்கவும், என் பொண்டாட்டி போய் நான் அப்படி சொல்லுவேனா, என் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய அறிவாளி என்று அவன் சொல்லவும், இப்போவும் நீங்க என்னை கிண்டல் தான் பண்றீங்க என்று அனு கேட்கவும், அப்படி இல்லைன்னு நான் உண்மையை தான் சொன்னேன், சரிவா என்று இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே காரில் அவர்களுடைய நண்பர் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கு பிரகாஷின் நண்பன் இவர்கள் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். இவர்கள் அங்கு செல்லவுமே உடனே பிரகாஷ் என்று அவன் கூப்பிடவுமே உடனே அனு வரவும், வாமா என்று அணுவையும் கூப்பிட்டார்கள். உடனே கிச்சனில் இருந்து பிரகாஷின் நண்பனின் மனைவி வந்து இருவரையும் வரவேற்றார்கள். வணக்கம், வாங்க சிஸ்டர் என்று அவர்கள் சொல்லவும், அவர்கள் வீட்டுக்கு வாங்கி வந்த ஸ்வீட்டையும் பழத்தையும் அவர்கள் கையில் கொடுக்கவும், எதுக்கு பிரகாஷ் இதெல்லாம், நீ சும்மா வந்தா போதாதா, இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரணுமா என்று அவர் கேட்கவும், இல்லடா முறைன்னு ஒன்று இருக்குல்ல என்று அவன் சொன்னான். பிரகாஷ் அண்ணா, உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு என்று ரேவதி கேட்கவும், ஆமாம் உங்களையும் நானும் ரொம்ப நாளாச்சு பார்த்து, எங்க இவன் கல்யாணம் பண்ணப்ப பார்த்தது, அதுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி பார்த்துருப்போமா என்று சொல்லவும், டேய் அதுக்கப்புறமா உன்னை தான் ஆளையே கையில் பிடிக்க முடியலையே என்று அவனுடைய நண்பன் விக்னேஷ் சொன்னான். சாரிடா விக்னேஷ், நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டே தான் இருப்பேன், எங்க பிஸ்னஸ்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அப்புறம் உன்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது என்று இருவரும் அவருடைய பிஸ்னஸை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் இங்கு பேசிக்கொள்ளவுமே அணுவுக்கு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் கிச்சனுக்கு சென்றாள். வாங்க சிஸ்டர் என்று ரேவதி சொல்லவும் அவளும் ரேவதியும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். இருவருமே வெகுநாள் பழகியவர்கள் போல் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு தயாராகி கொண்டிருந்த உணவும் தயாரானது. நால்வரும் அமர்ந்து அன்று இரவு டின்னரை அவர்கள் சாப்பிட்டார்கள்.
பிரகாஷையும் அணுவையும் பார்த்து எப்படி நான் இருக்கு என்னுடைய சாப்பாடு என்று ரேவதி கேட்கவும், அதுக்கு என்னம்மா, நீ எப்பவுமே சூப்பரா தானே சமைப்ப என்று பிரகாஷ் சொன்னான். ஆமாம் அனு. சிஸ்டர், நீங்க நல்லா சமைப்பீங்களா என்று ரேவதி கேட்கவும், நானும் நல்லா சமைப்பேன் என்று அவள் சொன்னாள். நாங்க ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரோம், அப்ப நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும் என்று ரேவதி சொல்லவும், அதுக்கு என்ன, கண்டிப்பா வாங்க, செஞ்சிட்டா போச்சு என்று அனு சொல்லவும், பாருடா சிஸ்டர், அப்ப சமையல் நல்லா செய்வாங்க போலிருக்கே, அதனாலதான் இவ்வளோ தைரியமா வாங்கன்னு சொல்றாங்க என்று விக்னேஷ் சொல்லவும், ஆமாடா, அனு சூப்பரா சமைப்பாங்க, அவங்களுடைய சமையல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்று பிரகாஷ் சொன்னான். பாருடா, மனைவியை விட்டு கொடுக்காமல் பேசுறான் என்று விக்னேஷ் சொல்லவும், இப்படியே நால்வரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு அவர்கள் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடிந்த பிறகு சிறிது நேரம் அவர்களிடம் பேசிவிட்டு, சரிடா விக்னேஷ், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் என்று பிரகாஷ் சொல்லவும், என்னடா வந்ததுமே கிளம்புற, சீக்கிரமா வந்து இருக்க கூடாதா என்று சொல்லவும், இல்லடா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதான் ஆபீஸ்க்கு போனோம், நீ கூப்பிட்டேன்னு நாங்க அப்படியே கிளம்பி வந்துட்டோம், இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா வரோம், அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க என்று பிரகாஷ் சொல்லவும், அனுவும் ஆமா, நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும் என்று சொன்னாள். சரிம்மா, நாங்க 2 பேரும் கண்டிப்பா வரோம் என்று விக்னேஷும் ரேவதியும் சொல்லவும், அவர்களிடமிருந்து விடை பெற்று அனுவும் பிரகாஷும் வீட்டுக்கு கிளம்பினார்கள். காரில் போய்கொண்டிருக்கும் பொழுது, என்னன்னு சாப்பாடு எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா இல்ல சும்மா சொன்னியா என்று கேட்கவும், சே, அப்படியெல்லாம் இல்ல பிரகாஷ், அவங்க சமைச்ச சமையல் எல்லாமே சூப்பரா தான் இருந்தது. ஆமா, இவரு உங்க காலேஜ் ஃப்ரெண்டா இல்ல ஸ்கூல் மேட்டா என்று அவள் கேட்கவும், ஸ்கூல் ஃப்ரெண்டும் இல்ல, காலேஜ் ஃப்ரெண்டும் இல்ல, ஜஸ்ட் பிசினஸ் பார்ட்னர் தான். இவனும் லவ் மேரேஜ் தான், அவங்க வீட்டுல இவங்க லவ்வுக்கு ஒத்துக்கவே இல்லை, இவங்க 2 பேருமே தான் நான் தான் மேரேஜ் பண்ணி வச்சேன் ஃப்ரெண்டுங்க மூலியமா என்று சொல்லவும், அப்படியா, ஏன் உங்க வீட்டுல ஒத்துக்கலை என்று சொல்லவும், அவங்க 2 பேருமே வேற வேற கேஸ்ட், அதனால அவங்க வீட்டுல ஒத்துக்கலை என்று அவன் சொன்னான். ஓ அப்படியா, இப்ப ஓகேவா என்று சொல்லவும், இல்ல, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவங்க வீட்டுல சேருவாங்கிற நம்பிக்கையில அவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி இப்பதான் 6 மந்த் ஆகுது என்று பிரகாஷ் சொல்லவும், அப்படியா, ஓகே ஓகே, நீங்க நிறைய காதலிகளை சேர்த்து வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க என்று அனு சொல்லவும், ஆமா, நண்பனாச்சே, அப்ப அவனுடைய காதலை சேர்த்து தானே வைக்கணும் என்று பிரகாஷ் சொன்னான். இப்படியே இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அனுவுக்கு போன் வந்தது. அது காயத்ரியாக இருக்கவும் அந்த போனை எடுத்து அனு பேசினாள். உடனே காயத்ரி, மேடம், இன்னைக்கு சார் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாரு, அது எல்லாமே பண்ணி முடிச்சு என்னுடைய டேபிள்ல அந்த ஃபைல் எல்லாம் வச்சிருக்கேன். மேடம், நான் நாளைக்கு வேலைக்கு வரமாட்டேன் இல்லையா, 1 வீக் லீவு, சாருக்கு ஃபோன் பண்ணலன்னா கால் பண்ணேன், ஆனா ரீச் ஆகல, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் மேடம். அந்த ஃபைல் எல்லாத்தையுமே நீங்க ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிருங்க, அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்க, அது இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன் என்று காயத்ரி சொல்லவும், ஓகே காயத்ரி மேடம், நான் பிரகாஷ் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் என்று அவள் சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். உடனே காயத்ரி, மேடம், நான் வரதுக்கு எப்படியும் 1 வீக் ஆகும், மற்ற ஒர்க் இருந்தா சார் யாரையோ அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன்னு சொன்னாரு இல்ல, அவங்கள வச்சு பாத்துக்கோங்க, நான் வந்ததுக்கு அப்புறமா மத்த ஒர்க்க பாத்துக்கிறேன் என்று சொல்லவும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் காயத்ரி, நீங்க ஒண்ணு கொரிக் பண்ணிக்க வேண்டாம், நீங்க உங்க ஊருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அனு போனை வைத்தாள். உடனே பிரகாஷ், என்னன்னு யாரு போன்ல என்று சொல்லவும், காயத்ரி தான் போன் பண்ணாங்க, உங்களுக்கு போன் பண்ணாங்களா, ரீச் ஆகலையா, அவங்களுக்கு நீங்க கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாமே முடிச்சிட்டு டேபிள்ல வச்சிருக்காங்களாம், பாத்துக்க சொல்லி இருக்காங்க, அப்புறமா அவங்க வரதுக்கு 1 வீக் ஆகுமா, சார் யாரோ அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள வச்சு கொஞ்சம் வேலையை பாத்துக்கோங்க, நான் மத்தத வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க பிரகாஷ் என்று காயத்ரி சொன்ன அனைத்தையுமே அனு ஒண்ணு விடாமல் பிரகாஷிடம் சொல்லி முடித்தாள். உடனே பிரகாஷ், இதுதான் சொன்னாங்களா இல்ல வேற ஏதாச்சும் சொன்னாங்களா, ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்ற என்று பிரகாஷ் கேட்கவும், அவங்க சொன்னதை சொன்னேன் என்று அனு சொன்னாள்.
சரி சரி, அவங்க எப்ப வேணாலும் வரட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் என்று பிரகாஷ் சொல்லவும் இருவரும் அப்படியே பேசிக்கொண்டே வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்கு சென்ற பிறகு அங்கு சரசு அவர்களுக்கு காத்து கொண்டிருந்த. உடனே அனு, சரசக்கா, எதுக்கு நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தூங்க வேண்டியது தானே, நாங்க வந்துட்டு போவோம் இல்ல என்று அனு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு உட்கார்ந்தேன், நீங்களும் வந்துட்டீங்க, இதுக்கப்புறமா என்ன, உங்களுக்கு நான் பால் காய்ச்சி கொடுத்துட்டு போய் படுக்க போறேன் என்று சரசு சொல்லவுமே, சரிக்கா நான் போயிட்டு வரேன், நீங்க பால் மட்டும் எனக்கு காய்ச்சி கொண்டு வந்து கொடுங்க என்று அனு சொல்லவும் சரி என்று இருவரும் சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அப்படியே வந்து அமர்ந்தார்கள். அப்பொழுது கதவு தட்டும் சத்தம் கேட்கவுமே அனுதான் எழுந்து போய் திறந்தாள். அங்கு சரசு பாலுடன் நிற்கவும், அக்கா ரொம்ப தேங்க்ஸ்கா என்று சொல்லவும், சரிம்மா நான் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் சென்றாள். அவளும் பாலை வாங்கி வந்து பிரகாஷிட கொடுக்கவும், என்னனோ இன்னைக்கும் பாலு என்று பிரகாஷ் கேட்கவும், எப்ப பாரு உங்களுக்கு இதே வேலைதான், கொண்டு வந்து கொடுத்தா வாங்கி சாப்பிடணும், சும்மா இப்படி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது என்று அனு சொல்லவும், பாருடா என் பொண்டாட்டிக்கு கோவம் வருது என்று பிரகாஷ் சொல்லவும், கோவம் இல்ல, ஒரு பொருள் கொடுத்தா அதை கேள்வி கேட்காம வாங்கி சாப்பிடணும், அதுதான் நல்ல பிள்ளை என்று சொல்லவும், சரிம்மா அந்த பாலை கொடு, நான் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாலை வாங்கி கடகடவென்று குடித்தான். இப்ப ஓகேவா என்று பிரகாஷ் கேட்கவும், இப்பதான் நீங்க சமத்து பிள்ளை என்று சொல்லி அவன் கன்னத்தை தட்டவுமே அந்த பால் கிளாஸை வாங்கி டேபிளில் வைத்து அங்கு வரவுமே அவளை அப்படியே இழுத்து தன்னடையில் கொண்டு வந்தான். என்ன பிரகாஷ், என்ன பண்றீங்க என்று சொல்லவும், அனு இப்ப உன்னுடைய கால் எப்படி இருக்கு, ஓகே தானே என்று கேட்கவும், என் காலு நார்மல் ஆயிடுச்சு, நீங்க ஏன் நினைச்சு ஃபீல் பண்றீங்க என்று அனு சொல்லவும், இல்ல உன்னுடைய கால் வலிச்சுச்சுன்னா வா நம்ம போய் டாக்டர் கிட்ட வேணா பார்த்துட்டு வரலாம் நாளைக்கு, அதுக்காக தான் கேட்டேன் என்று சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அது லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை, இப்ப நான் தான் நல்லா இருக்கேன் என்று சொல்லவும், நீ நல்லா இருந்தா ஓகே தான், இல்ல வேற ஏதாச்சும் பெருசா ஆயிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் கேக்குறேன் என்று சொல்லவும், இல்லங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை என்று சொல்லி பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அனு என்று பிரகாஷ் கூப்பிடவும், சொல்லுங்க பிரகாஷ் என்று அனு சொல்லவும், இன்னைக்கு நம்மளுடைய ஆபீஸ்ல ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா நடந்த மாதிரி இல்லை என்று பிரகாஷ் கேட்கவும், ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது என்று கேட்டார். இல்ல எல்லாமே எனக்கு ஏதோ தலைகீழான மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது என்று சொல்லவும், நீங்க நல்ல விதமா சொல்றீங்களா இல்ல எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்று அனு கேட்கவும், நான் நல்ல விதமா தான் அனு சொல்றேன் என்று சொல்லவும், ஆமா ஏன் திடீர்னு காயத்ரி லீவு வேணும்னு கேட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அனு கேட்டாள். அது ஒன்றும் இல்லைன்னு, அவங்க ஆஃபீஸில் அதிகாரம் பண்ணி அவங்க பழகிட்டாங்களா, இப்போ ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு முடியலை, அதனால தான் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்து செய்யலாமுன்னு வெயிட் பண்ணுறாங்க போல என்று அவன் சொன்னான். சரி விடுங்க பிரகாஷ், எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் என்று அனு சொன்னாள். இப்படியே அன்று அவர்களுடைய பொழுது ஆஃபீஸ், நண்பர்கள் வீடு என்று மகிழ்ச்சியாக போனது. அனு உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா என்று பிரகாஷ் கேட்கவும், சொல்லுங்க பிரகாஷ் என்று கேட்டாள். நீ யாரையாவது லவ் பண்ணி இருக்கியா அனு என்று கேட்கவுமே, பண்ணியிருக்கேனே, லவ் இப்போ கூட பண்ணிட்டு தான் இருக்கேன் என்று அனு சொல்லவும், நீ என்ன சொல்றானோ எனக்கு ஒன்றுமே புரியல என்று அவர் சொல்லவும், நான் இத்தனை நாள் வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணலை, நான் முதலாக லவ் பண்ணுறது உங்களை மட்டும்தான், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போவும் உங்களை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்று அனு சொல்லவுமே, போ அனு, நீ ஏதாச்சும் லவ் பண்ணியிருப்ப, லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் பார்த்தா, நீ என்னதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பொசுக்குன்னு ஆக்கிட்டியே என்று பிரகாஷ் சொல்லவும், சரி பிரகாஷ் நான் கேட்குறேன், நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா என்று கேட்கவும், காலேஜ் படிக்கையில் ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணேன், ஆனால் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல, அதுக்கப்புறமா காலேஜ் முடிஞ்சு நான் பிஸ்னஸ் அது இதுன்னு போகவுமே அந்த லவ் எனக்கு மறந்தே போச்சு, அந்த பொண்ணோட ஃபேஸ் கூட என்னோட மைண்டில் இல்லை என்று பிரகாஷ் சொல்லவும், அது சரி என்று அனு சொன்னாள். ஏன் அனு, நான் லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன்,
ஆனால் என் மேலே உனக்கு கோபம் இல்லையா என்று கேட்கவும், நான் ஏன் கோவப்படணும்? இப்போ அந்த பொண்ணு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சொன்னாதான் எனக்கு கோவம் வரும். அந்த பொண்ணோட நினைப்பே உங்களுக்கு இல்லை. உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறமா நான் எதுக்கு உங்ககிட்ட தேவையில்லாமல் கோவப்பட போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தாள். உடனே பிரகாஷ் அணுவின் அருகில் வந்து அப்படியே அவளை கட்டிப்பிடித்து அவளுடைய இதழில் அழுத்தமாக முத்தத்தை பதித்தான். போதும் இருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அதுக்குள்ளாட்டியும் சாருக்கு ரொமான்டிக் மூடு போயிடுவார் என்று சொல்லவும், என்னன்னு என்று கேட்கும்போது, நாளைக்கு கார்த்திக்கு லவ் பண்ணுற பொண்ணு வீட்டுக்கு போகணுமா. மாமா எனக்கு ஃபோன் பண்ணாரு, உங்களுக்கு ரீச் ஆகலைன்னு சொன்னார். ஏன் காலையிலேருந்து உங்களுடைய ஃபோன் யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது? அது என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு அப்படியே கார்த்திக் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டுக்கு போகணும். மாமா நேராக அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. கார்த்திக் எனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கான். நம்ம நேராக அங்கே போயிடலாமா என்று அனு சொல்லவும், சரியனோ கண்டிப்பாக போயிடலாம் என்று பிரகாஷ் சொல்லி, சரி அவ்வளவுதானே, வேறு ஏதாவது இருக்கா என்று அவன் கேட்கவும், இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ தூங்க வேண்டியதுதான் என்று சொல்லவும், என்னது தூங்க போறியா என்று அவன் கேட்கவும், அதெல்லாம் தூங்கக்கூடாது என்று சொல்லி அவளை பிடித்து இழுக்கவும் அவளுடைய புடவையின் தலைப்பு அவன் கையில் மாட்டிக்கொண்டது. போங்க பிரகாஷ் விடுங்க என்று சொல்லவும், முடியாது என்று சொன்னான். சி போங்க பிரகாஷ் விடுங்க என்று அனு சொல்லவும், முடியாது என்று அவளுடைய புடவையை சருசருவென்று உருவ ஆரம்பித்தான். அப்படியே உருவி அந்த புடவையை தூக்கி எறிந்து அணுவை அப்படியே கட்டிலில் தள்ளி அவன் அவளுடைய உடல் முழுவதும் முத்தம் மலையை பொழிந்து அவளுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தான். இப்படியே அன்றிரவு அவர்களுடைய தாம்பத்தியம் அவர்கள் இருவர்களுக்கிடையும் வெடிப்பட்டது. அப்படியே அவருடைய தாம்பத்தியத்தை அவர்கள் நடத்தி முடித்த பிறகு, அனு எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு, நம்ம 2 பேரும் தூங்கலாமா என்று அவன் கேட்கவும், நான் அப்பவே தூக்கம் வருதுன்னு சொன்னேன், ஆனால் என்னைய ஒரு வழியா ஆக்கிட்டு இப்போ உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றீங்களா? முடியாது என்று சொல்லி அனு அவன் மீது படர்ந்து அவளுடைய எல்லையில்லா முத்தத்தை அவனிடம் காண்பித்தாள். என்னன்னு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா நீ என்ன முகம் முழுவதும் நீ முத்தத்தை கொடுத்துட்டு இருக்க என்று சொல்லவும், ஏன் உங்களுக்கு மட்டும்தான் ரொமான்டிக் பண்ண தெரியுமா? எங்களுக்கு பண்ண தெரியாதா? சும்மா இருந்த அவளை நீங்க தானே உசுப்பேத்தி விட்டீங்க, அப்ப நான் இதெல்லாம் பண்ணதான் செய்வேன் என்று அவள் சொல்லவும், அப்படியா என்று அவர்கள் கட்டில் யுத்தம் நடத்த ஆரம்பித்தார்கள். அந்த யுத்தத்தில் யார் வென்றார்கள் என்று அவர்கள் இருவருக்குமே தெரியாது. அப்படியே அவருடைய யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. எப்பொழுது அவருடைய யுத்தம் முடிந்தது என்று தெரியாமல் இருவரும் அசதியில் அப்படியே உறங்கினார்கள். காலை பொழுது விடியவுமே அவர்கள் இருவரும் எழுந்து ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக பார்த்து கொண்டார்கள். காயத்ரிக்கு ஆபீஸ்க்கு லீவ் என்று சொல்லிட்டு அவள் எங்கே செல்ல போகிறாள்? கார்த்திக் காதலி பெண்ணின் வீட்டிற்கு நாளை கார்த்திக்கின் அப்பாவும் அம்மாவும் செல்ல இருக்கிறார்கள். அங்கு அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? அவர்கள் திருமண பேச்சு நல்ல விதமாக முடியுமா? அலமேலு காயத்ரி அணுவின் வாழ்க்கைக்கு என்ன விதமான பிரச்சனை கொடுக்க போகிறார்கள்? இவை அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.